டைம் வந்து ரொம்ப வேல்யூபிள். நம்ம இந்த உலகத்துல பணம், காசு எல்லாத்தையுமே நம்ம சம்பாதிக்க முடியும், நிறைய பொருளை வாங்க முடியும். இன்னைக்கு ஒரு கார் போயிட்டா நாளைக்கு இன்னொரு கார் கூட வாங்க முடியும். ஆனா அந்த டைமை மட்டும் நம்மளால திரும்ப வாங்கவே முடியாது. நமக்குன்னு ஒரு டைம் கொடுத்து இறைவன் இந்த பூமிக்கு நம்மள அனுப்புறான். நம்ம என்ன செய்யணும்? அந்த டைமை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும். அப்படி நம்ம யூஸ் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த நேரம் திரும்பி கிடைக்கலையேன்னு பின்னாடி ஒரு காலத்துல நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். இப்ப மாணவர்களாகிய உங்களுக்கு நான் அதை உங்களுக்கு ரிலேட் பண்ணி சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம இப்போ டைம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நான் இப்போ உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம்னு சொன்னேன். அந்த ஹாஃப் அன் ஹவர்ல நீங்க ஒரு 4 கேள்வி படிங்கன்னு சொன்னேன். அந்த டைம் முடிஞ்சிட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன், எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுப்பேன். கொடுத்துட்டு நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அப்பதான் யோசிப்பீங்க, ஐயோ எல்லாரும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி பேசிட்டே இருந்துட்டோமே, ஐயோ இப்ப டைம் கொடுக்க மாட்டோம், மிஸ் கொஞ்ச நேரம் டைம். நோ டைம் இஸ் ஃபினிஷ்ட். கொடுத்தல டைம் அப்படின்னு நான் சொல்வேன். இந்த கொடுத்த டைம் திரும்ப உன்னுடைய வாழ்க்கையில் வராது. உனக்கு புரிஞ்சிச்சா? இந்த டைமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ட்ரெயின் கிளம்பும் பொழுது ஓடுறதுக்காக இருக்கிறவங்களை வச்சுதான் நம்ம நல்லா கண்டுபிடிச்சுக்க முடியும். ஒரு உதாரணம் என்னன்னா, இப்போ நம்ம கிளம்புறோம், ஒரு ட்ரெயினை பிடிக்கிறோம். அந்த ட்ரெயின் வந்து ஒரு 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது. நானும் யாரோ ஒருத்தர் கிளம்புறவங்க அவசரமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க, எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. இங்கிருந்து அங்க போயிட்டாங்க, அங்கிருந்து ஆட்டோல போறாங்க, அங்கிருந்து இன்னொரு கார்ல போறாங்க, எப்படியோ ஒண்ணு போய் அந்த ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்தாச்சு. இன்னும் 1 minute அது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டேஷன் கிட்ட இருந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு இவங்க கடகடன் போகணும். போற டைம்ல அந்த ட்ரெயினுடைய டைம் வந்துருச்சு, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்களால எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஓட முடியல. அப்போ அந்த ஒரு நிமிஷம் மிஸ் பண்ண பாத்தியா, அந்த மிஸ் பண்ணவனுக்கு தான் அந்த ஒரு நிமிஷம் எவ்வளவு முக்கியமா இருந்ததுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினை திருப்பி வான்னு சொல்ல முடியாது, நிறுத்தவும் முடியாது, திரும்பி ஏறவும் முடியாது. நத்திங் கேன் பி டன். ஸோ அந்த ஒரு நிமிஷத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த ட்ரெயினோட விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னொன்னு என்ன தெரியுமா செய்வாங்க, டைமை நம்ம மேனேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் டென்ஷனாவே இருப்பாங்க. இப்போ அதே ட்ரெயினுக்குள்ள ஏறிடுவாங்க. ஏறிட்டு இப்போ அவங்க 10 o'clock போய் ஜாயின் பண்ணணும் ஒரு இடத்துல. நல்ல ட்ரெயின்ல எல்லாம் போயிட்டாங்க. மனசு அப்படியே அமைதியா வச்சுட்டு யோசிக்கலாம். அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, 10 o'clock போய் சேரணுமே, மணி என்ன ஆகுது, ட்ரெயினுக்குள்ள உட்காந்துருப்பாங்க. மணி என்ன ஆகுது, 9 ஆயிடுச்சு, அரை மணி நேரத்துல போயிடுமா, எங்க ட்ரெயின் எத்தனை மணிக்கு போய் சேரும், 10 மணிக்கு போய் சேரும். ஒரே டென்ஷன். அப்ப என்ன தெரியுதுன்னா, காலத்தோட அருமை என்னன்னா, இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு போய் சேருமோ அத்தனை மணிக்கு தான் சேரும். நீ என்னதான் இங்க டென்ஷனா இல்ல ஓடிடலாம், நல்லா இங்கிருந்து ஸ்பீடா ஓடிடலாம் அப்படின்னு அந்த ட்ரெயினுக்குள்ளேயே எவ்வளவு ஓடினாலும் கூட உனக்கு அந்த ட்ரெயின் எப்ப போய் சேருமோ அப்பதான் சேரும். அந்த நேரத்துல நீ டைமை பத்தி யோசிக்காம அந்த டைமை எப்படி யூஸ்ஃபுல்லா பண்ணலான்ட்டு டைமை யூஸ் பண்ணுமே தவிர டென்ஷன் ஆக கூடாது. புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சது? யாராவது சொல்ல முடியுமா? என்ன புரிஞ்சது உங்களுக்கு? என்ன கத்துக்கிட்டீங்க? இப்போ யாராவது ஒருத்தர் லேட்டா கூட நான் கேக்குறேன், சரியா? இப்ப நான் என்ன சொன்னேன்றது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு லைன்ல நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் டைம் கொடுத்த உங்களுக்கு படிக்க சொல்லி, இப்ப எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. 11ஆம் தேதி வந்துருச்சு, எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க ரெடியா? இந்த ஒரு கேள்வி டீச்சர் வந்து இந்த 4 கேள்வி ஒரு கேள்வி படிச்சிருந்தோம், அந்த கேள்வி நம்ம படிக்கவே இல்லையே, இப்ப படிச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து படிப்பீங்க. ஐயோ மனசுல ஏற மாட்டேங்குதே, ஞாபகமே வர மாட்டேங்குதே, அது குடுற, அது காட்டுற, எனக்கு சொல்ல ப்ளீஸ், எனக்கு தெரியல. எவ்வளவு பதட்டப்பட்டாலும் அந்த இப்ப கிடைச்சது பத்தியா ஒரு நிம்மதியான நேரம், அந்த நேரத்தை நீ பயன்படுத்தாததுனால எக்ஸாம் ஹால்குள்ள போகும் பொழுது நீ என்ன பண்ற, அப்படி பதட்டப்படுற. ஏன்? டைம் இல்ல. உனக்கு கொடுக்கப்படுகிற நேரத்தை நீ பயன்படுத்தாமல் போனாலாயனா என்ன ஆகும்? உனக்கு திரும்பி அந்த நேரம் கிடைக்காது.
அந்த நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு நீ எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும், எவ்வளவுதான் யாருக்கிட்டயாவது கொஞ்சம் கடன் வாங்கலாம்னு நினைச்சாலும் you cannot get that back. So time is very precious, children. அதனால என்ன பண்ணுங்க, நேரத்தை இப்போ இருக்கிற நேரத்தை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது எக்ஸாம் ஹால்ல உங்க நேரம் எல்லாம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் அழகா எழுதுறதுலயும் போகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, யாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு என்ன தெரிஞ்சது இன்னைக்கு? அதை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்னம்மா? வெரி குட். நம்மளால டைம் வாங்க முடியாது. என்ன கத்துக்கிட்டேன்னா, ஆமா, நம்மளால நேரத்தை வாங்கவே முடியாது. வெரி குட்.